Megha and the family. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் எம் ஸ்னேகா. நான் வந்து தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்ப்பரேஷன் லிமிட்டடில் ஃபாரஸ்ட் கார்டு டிபார்ட்மெண்ட்டில் செலக்ட் ஆகியிருக்கேன். முதல்ல இந்த ஸ்டேஜ் ஏறணுன்றது தான் கனவாக இருந்துச்சு. சென்னையில் அன்னைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினதை விட இன்றைக்கி இந்த ஸ்டேஜ் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதுதான் முக்கியம். ஒவ்வொரு பாராட்டு விழா வைக்கும் போதும் நம்ம என்னைக்கு இந்த ஸ்டேஜுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி தான் கீழே உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். அது இன்றைக்கி நினைவாக இருக்குது. இப்படி ஒரு மேடை அமைச்சு கொடுத்த சாருக்கு ஃபஸ்ட்டு நன்றி. இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு 2 பேர் தான் காரணம். ஃபஸ்ட்டு என் ஃபேமிலி. எங்கள் வீட்டில் வந்து எப்பயுமே படிக்கிறதுக்கு வந்து எந்த இதுவுமே இல்லை. நான் இது படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா போய் சேரு அப்படின்னு சொல்லி தைரியமாக சேர்த்து விடுவாங்க. எக்ஸாமுக்கு படிக்க போகிறேன்னு சொன்னப்போ கூட வேணாம் அப்படிலாம் எதுவுமே சொல்லவே இல்லை. போய் சேரு அப்படின்னு சொல்லி தான் சேர்த்து விட்டாங்க. அதனால் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி தான் எங்கள் அக்கா அண்ணா எல்லாருமே எப்பயுமே என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் பாஸ் பண்ணப்போ கூட என்னை விட அவங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. 2வது சாரு. எக்ஸாம் படிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் மட்டும்தான் இருந்துச்சே தவிர அதை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது. எக்ஸாம் பற்றி எதுவுமே தெரியாமல் வந்து உட்காந்தப்ப சாரால் எவ்வளோ நாலேஜ் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்தாங்க. அப்பப்போ நம்ம சோர்ந்து போகிறப்பெல்லாம் மோட்டிவேஷனும் கொடுத்து அதை நான் சார் சொல்கிற ஒவ்வொன்றையுமே நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஃபாலோ பண்ணதுனால தான் இன்றைக்கி என்னால் இந்த ஸ்டேஜில் வந்து உட்கார முடிச்சிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு வந்து சார் எல்லாத்தையுமே டீப்பாக வந்து ஏதாவது ஒரு நடத்தணுன்னா கண்டிப்பாக ஒரு ஃபுல் ஸ்டோரியாக எதுக்கு நடத்த முடியுமோ, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸு, பாலிட்டி எல்லாத்தையும் எவ்வளோ டீட்டெயிலாக நடத்த முடியுமோ சார் வந்து நடத்துவாங்க. நம்மளுக்கு அப்புறம் ஒரு ஓவரால் கான்செப்ட் கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம எது படிக்கிறப்பையும் ஈஸியாக இருக்கும், டக்குன்னு ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதுவும் சயின்ஸுக்கெலாம் வந்து கான்செப்டாகவே சொல்லுவாங்க. அது எக்ஸாமுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த குரூப் 4 எக்ஸாமில் கூட டாப்ளர் எஃபெக்ட் கேட்டிருந்தாங்க. அதுவும் சயின்ஸ்னால் சார் எப்பயுமே ஸ்டேஜில் ஒவ்வொருத்தரையே கூப்பிட்டு அதை எக்ஸ்பெரிமெண்ட்டாகவே பண்ணி காமிப்பாங்க. அதுவும் இந்த டாப்ளர் எஃபெக்ட்டுக்கு சார் எப்பயுமே சாரை தான் அந்த சோர்ஸாக வச்சுட்டு லிசனர் யாரையா வச்சுக்கிட்டு அவங்க என்னை கூப்பிட்டுட்டே வராங்க, நான் இருக்கிறது கண்டுக்காமே போயிடுறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அது ஸ்டேட்மெண்ட்டாக 4 ஸ்டேட்மெண்ட்டாக வேறு கேட்டிருந்தாங்க. அது இங்கே கான்செப்டாக சொன்னனால தான் அங்கே என்னால் அதை புரிஞ்சுக்கிட்டு அங்கே ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி அந்த ஆன்சர்லாம் போட முடிஞ்சிச்சு. நார்மலாக ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்குறதுக்கும் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் போட்டு நம்ம கான்செப்டாக புரிஞ்சு போடுறதுக்கும் போட்டோன்னே பரவாயில்ல நம்மளுக்கும் இந்த மாதிரிலாம் போட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்லேயே ஒரு நம்பிக்கை வந்துடும். அதுக்கப்புறமேட்டு ஷார்ட்கட்டு என்ன தான் சும்மா சாதாரணமாக படிச்சுட்டு போனாலும் அங்கே போய் நமக்கு குழப்பிடும். அதுவும் நானாக சும்மாவே பதட்டமாயிடுவேன் டக்குன்னு. அதனால் ஷார்ட்கட் தான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தமிழ்லலாம் இலக்கணமுக்குமே சார் வந்து இந்த ஒவ்வொரு இதுக்கும் சொல்லிடுவாங்க. இந்த கீவேர்ட்ஸை வச்சுக்கோ, அதை வச்சு ஈஸியாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 50-60 கொஷின் இலக்கணம் இருந்துச்சுன்னா மற்ற எல்லாமே வந்து ஷார்ட்கட்டை வச்சே நிறைய கொஷின் ஈஸியாக போடுற மாதிரி தான் இருந்துச்சு. அதில் சயின்ஸ்லலாம் கூட ஒரு மேட்ச் கொஷின் இருந்துச்சு. பெருமூளை சிறுமூளைன்னு நிறைய கொஷின் இருந்துச்சு. அதில் எனக்கு ஒரே ஒரு ஷார்ட்கட் தான் தெரிஞ்சிச்சு. பான்ஸு அதில் வந்து உறக்க விழிப்பு சுழற்சின்னு இருக்கும். எனக்கு சார் சொன்ன ஷார்ட்கட்டு பான்ஸ் பவுடரை போட்டுட்டு நைட்டு தூங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். எனக்கு ஒன்றே டக்குன்னு அந்த ஷார்ட்கட் மட்டும் தான் ஞாபகம் வந்துச்சு. ஆப்ஷன் பார்த்தப்ப அந்த ஒரு இதை வச்சு அது ஒன்று தான் இருந்துச்சு. டக்குன்னு அந்த கொஷினை போட்டுட்டேன். அதுவும் இல்லாமல் ஷார்ட்கட் சொல்கிறது எல்லாமே சார் மீனிங்ஃபுல்லாக தான் எப்பயுமே சொல்லுவாங்க. நமக்கு டக்குன்னு அதை பிடிச்சிக்க முடியும். அது ஜோக்காகவும் சொல்லும் போது அதில் கூட 400 Songs of Wisdomனு சொல்லி ஒரு புக்கு, அது ஜார்ஜ் எல் ஹார்ட் எழுதியிருப்பார். அதை பற்றி கேட்டிருந்தாங்க. எனக்கு டக்குன்னு ஷார்ட்கட் 400 சாங்ஸை படித்தா ஹார்ட் வெடிச்சிரும்னு. எனக்கு இந்த தமிழ் செய்யுள் தான் ஞாபகம் வச்சுப்பேன். அதெல்லாம் 400 சாங்ஸ் படித்தா உண்மையாலே ஹார்ட் வெடிச்சிரும் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஞாபகம் இருக்கும்போது ஆப்ஷனில் டவுட்டே வரல, டக்குன்னு போட முடிஞ்சிச்சு. அதே மாதிரி சாங் கட்டும் அப்படி தான். சாங் ஒரு வாட்டி படிச்சுட்டா உண்மையாலே அதுக்கப்புறம் மறக்கவே மறக்காது. ஃபஸ்ட்டு வாட்டி தான் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் நம்ம அதையே தான் பாடிக்கிட்டு இருப்போம். வீட்டில் ஒரு பாட்டு ஓடிட்டுருக்கோம், நம்ம தனியாக இந்த பாட்டை பாடிக்கிட்டு இருப்போம். எல்லாம் என்ன வித்தியாசமாக ஏதோ பாடிக்கிட்டு இருக்காங்களேன்னு பார்ப்பாங்க. அதுவும் இல்லாமல் சார் ஸ்டேஜிலே உட்காந்து சில பேராகிராஃபெல்லாம் ஃபஸ்ட்டு லைன்
பாடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த கிராமத்தின் பேசி சபைகள் தாமா அந்த மாதிரிலாம் வந்து பாடிக்கிட்டே இருப்பாங்க. சார் பாடிட்டு ஒரு 10 தடவை பாடிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. நம்ம நைட்டு ஃபுல்லாக அதே தான் அந்த ஒரு லைனையே உட்காந்து பாடிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரிலாம் நிறைய லைன் வந்து பதிஞ்சிருச்சு. அந்த எக்ஸாமில் கூட பதிப்புலகின் தலைமகன்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு டக்குன்னு வந்த லைனு தலைமகன் தலைமகன் பதிப்புலகின் தலைமகன்னு வந்துச்சு அந்த லைனு. உடனே தாமதம் போட்ட தீபாவளி அப்போ சீவை தாமோதரனார் அப்படின்னு சொல்லி அந்த கொஷினை போட்டேன் நான். அதே மாதிரி நிறைய பாட்டு வந்துச்சு. அந்த அந்த ஸ்டேட் சாங்கு கூட 4 லைன் கொடுத்துருந்தாங்க. ஸ்டேட்டோட இது தான் 4த்தையும் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு 2 ஸ்டேட்டு அடுத்து 2மே வந்து சென்டர்னு கொடுத்துருந்தாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு அந்த லேண்ட் ரெவென்யூ பார்த்தோன்னே இந்த பாட்டு வந்துருச்சு. டக்குன்னு வரிசையாக பாட்டை பாடினோடனே அந்த லைன் எல்லாமே இருந்துச்சு. அப்போ ஸ்டேட்டு 2 தான் கரெக்டு, சென்டர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 2த்தையும் ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணி போட்டேன். இந்த மாதிரி சாங் கட்டு எல்லாமே படித்தா டக்கு டக்குன்னு போட முடிஞ்சிச்சு. அப்புறம் ரிவிஷன் டெஸ்ட்டு. ரிவிஷன் வந்து நான் மிஸ் பண்ணதே கிடையாது. எப்பயுமே இங்கே டே ஸ்காலர் நான். இங்கே ஹாஸ்டலில் இருக்கவங்கலாம் கவனிச்சிருவாங்க, நம்ம ஒன்றையும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்து கண்டிப்பாக பார்ப்பேன். நம்ம படிச்சிருவோம், ஆனால் அதை திரும்ப ரிவைஸ் பண்ணால் சோம்பேறித்தனமாக இருக்கும். இப்போ தானே படித்தோம், நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும், ரிவிஷன் பண்ண தோணாது. ஆனால் சார் நமக்காக அதையுமே ப்ரிப்பேர் பண்ணி ரிவிஷன் கொடுத்துட்றாங்க. அதனால் நம்ம ரிவிஷன் பண்ண வேண்டியது இருக்காது, சாரே சொல்லிடுவாங்க, அதை நம்ம கேட்க வேண்டிய வேலை தான். அதனால் அதையும் வீட்டில் கண்டிப்பாக கேட்டுருவேன். அப்புறம் டெஸ்ட்டு, ஒவ்வொரு டெஸ்ட்டுமே நான் வந்து எக்ஸாமுக்கு எப்படி அங்கே எழுதுவோமோ அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு தான் இங்கே எழுதுவேன். ஒரு வாட்டி மார்க் வாங்கி மெடல் வாங்குவேன். சாரே கடைசிலாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, மெடல் கிடையாது வைக்க போறியா அப்படின்ட்டு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே எவ்வளோ மார்க் எடுக்கிறோமோ அதுதான் அங்கே ரெப்ளிகேட் ஆகுன்றது தான் என்னோட இது. இங்கே கம்மியாயிட்டா அங்கேயும் கம்மியாயிருமோ அப்படின்ற ஒரு பயம் வந்துடும். அதனால் ஒவ்வொரு டெஸ்ட்டையுமே சீரியஸாக தான் எழுதுவேன். நம்ம ஒன்று யோசித்து போடுவோம் கொஷின்னு, அது தப்பாக இருந்துச்சுன்னா ஆன்சரை பார்க்கும்போது இது ஃபிக்ஸ் ஆகிடும், நம்ம இப்படி யோசித்து போட்டுட்டோமே அதை அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆகிடும். அதனால் எதாக இருந்தாலுமே பயன்படுத்தணும். டெஸ்ட்டு தான், ரிவிஷன் தான் அப்படிலாம் இல்லை, ஒவ்வொரு விஷயத்தையும் பயன்படுத்தினாதான் ஒவ்வொரு மார்க்குமே முக்கியம். 168 நான் என் இதில் நிறைய பேருக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் கிடச்சிச்சு. நான் ஃபாஸ்ட் கார்டு எடுத்திருக்கேன். அப்போ தான் நமக்கு ஒவ்வொரு மார்க்கும் எவ்வளோ முக்கியன்றது அங்கே வந்து தெரியும். சின்ன சின்ன ரீசன்ஸையும் நமக்கு ஏற்ற மாதிரி மோட்டிவேட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்தோடனே கொஞ்ச நாளே சாருக்கு எனக்கு தெரியும், எல்லோரும் பயமுறுத்துவாங்க, சாருக்கு தெரிஞ்சிருச்சா அவ்வளோதான் நீ மாட்டிக்கிட்ட அப்படிலாம் பயமுறுத்துவாங்க. ஆனால் சாருக்கு நம்மளை தெரிஞ்சிருச்சு, நம்மளை கேட்பாங்க, நம்ம படிக்கலைன்னா திட்டுவாங்க அப்படின்ற பயத்தில் வந்து நான் படிப்பேன். அந்த மாதிரி நம்மளே படிக்கலைனாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சாரை யோசிக்கிறாங்களான்னு தெரில, இருந்தாலும் நமக்கே தோணும், ஐயோ நமக்கு சாரு தெரியும், நம்ம அதுவும் படிக்கிறவங்க அலட்சியமாக இருந்தால் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா 2 திட்டுவார் சார். அந்த அலட்சியத்தெல்லாம் போக்குறது சாரு தான். லீவுக்கு லெட்டர் வாங்குறது இது எல்லாமே நானே லீவ் போட மாட்டேன். மோஸ்ட்லி போட்டாலும் ஏன்டா போட்டோன்னு அடுத்த நாள் காலைல வெளியே வந்து நிற்கிறப்ப ஃபீலாக இருக்கும். முன்னாடி நாள் வீட்டில் ஏதோ இருக்கா லீவ் போட்டிருந்தாலும் அப்போ சந்தோஷமாக இருக்கும், அடுத்த நாள் காலைல இங்கே லெட்டரை கொடுக்க வரும்போது ரொம்ப பயமாக இருக்கும், அதுக்கு லீவே போடாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிலாம் தோணும். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு உண்மையிலேயே சுற்றி எல்லாம் படிக்கிறவங்களா வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கும் அவங்க படிக்கிறப்ப நம்ம படிக்காமல் சும்மா உட்காந்துருக்கோமே அப்படின்னு தோணும். அதனால் நல்லா படிக்கிறவங்களா இது பண்ணிக்கோங்க. எல்லாமே சார் சொல்கிற எல்லாமே ஒவ்வொரு விஷயமே தெரிஞ்சுக்கணும், இதுதான் அதான்லாம் படிக்கக்கூடாது, எதாக இருந்தாலும் படிக்கணும். அதுவும் கரண்ட் ஈவெண்ட்ஸ்லாம் சில பேர் படிக்காமல் இருப்பாங்க, அதெல்லாம் கண்டிப்பாக படிக்கணும். அதுவும் இந்த ஹைகோர்ட் எக்ஸாமில் வந்து எல்லா கொஷினுமே எல்லாருமே போட்டலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதில் ஒரு 10-12 கரண்ட் ஈவெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, அதுதான் அங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மார்க்கை காட்டுச்சு. கரண்ட் ஈவெண்ட்ஸ் படிக்காமல் சில பேர் கம்மியாக எடுத்திருந்தாங்க, கரண்ட் ஈவெண்ட்ஸ் படித்தவங்க கொஞ்சம் நல்லா எடுத்திருந்தாங்க. அதில் எல்லாமே சார் சொன்ன கொஷின் தான் கரண்ட் ஈவெண்ட்ஸில் மோஸ்ட்லி இருந்துச்சு. சார் எந்த சொன்னாலும் கேட்டுக்கணும், ஏதாவது ஒரு இதில் அது யூஸ் ஆகும். சார் என்றைக்குமே சும்மா ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க, அதை பேசும்போது கண்டிப்பாக எக்ஸாமில் ஏதோ ஒரு விதத்தில் அது வந்து யூஸ் ஆகும். நல்லா படிக்கணும், ஏதாவது ஒரு மோட்டிவேஷனை வச்சு நம்ம இதை பாஸ் பண்ணணும். அதனால் ஏதாவது ஒரு மோட்டிவேஷனை வச்சுட்டு நம்ம படிச்சுக்கணும். இந்த ஸ்டேஜ் ஏறணுன்றதை கூட மோட்டிவேஷனாக வச்சுட்டு படிச்சுக்கலாம்.
படிச்சுட்டு விட்டுறக்கூடாது, கண்டினியூஸாக படிக்கணும். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்களே நல்லா படிக்கிறவங்களே படிச்சுட்டு டிஸ்கண்டினியூ பண்ணி போயிட்டாங்க. ஆனால் அதெல்லாம் தப்பு. கஷ்டப்பட்டு படிச்சிட்டோம், படிக்காமல் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்படுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வருஷம் படித்து வெற்றியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கலாம். அதனால் யார் என்ன சொன்னாலும் நம்ம பாஸ் பண்ணால் நமக்கு தான் நல்லது. மற்றவங்க இதை சொல்கிறாங்களேன்னு விட்டுட்டு போயிடக்கூடாது. கண்டிப்பாக ஒரு வேலை வாங்குற வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். எல்லோரும் நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. படிக்காமல் வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்படுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வருஷம் படித்து வாழ்க்கை ஃபுல்லாக நல்லா இருக்கலாம். அது ரொம்ப முக்கியம். குரூப் 4 முடிகிற நேரத்துக்கு இதை யோசிங்க. படிக்காமல் வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்படுறதுக்கு இன்னும் ஒரு 1 இயர் எக்ஸ்ட்ரா படித்தோம்னா செட்டில் ஆகிடலாம். இப்போ இவங்களாம் பெரும்பாலும் அப்படி படித்தவங்க தான். உங்களை பார்த்தாலே அவங்க சொல்கிறத வச்சு தெரிஞ்சிருக்கும். ஸ்னேகா கூட வந்தவங்க நிறைய பேர் காணும். பட் இன்றைக்கி ஸ்னேகா தான் ஸ்டேஜில் இருக்காங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்களா நிறைய பேர் போயிட்டாங்கன்னா அவங்களாம் எங்கே இருக்காங்கன்னே தெரியல. இப்போ இவங்க ஸ்டேஜில் இருக்காங்க. அப்போ தொடர் முயற்சி தான் வெற்றியை கொடுக்கும். சரியா? கான்ஸ்டியூஷன், எக்கனாமிக்ஸ், மாடர்ன் இந்தியா, சயின்ஸ்லாம் சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கான்ஸ்டியூஷன், உண்மையான கான்ஸ்டியூஷன் ஒன்று இருக்கான்னு கூட தெரியாது. பாலிட்டி அப்படிலாம் ஒரு சப்ஜெக்டுனே தெரியாது. ஆனால் இங்கே சார் ஒவ்வொரும் சொல்லும் போது இப்போலாம் நாட்டில் இருக்குன்னே எனக்கு அப்போ தான் தெரிஞ்சு. சார் சொன்னதுக்கப்புறம் எனக்கு பேசிக்ஸ் எல்லாமே நல்லா கற்றுக்கிட்டேன். அதனால் பாலிட்டிலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ண முடியும். கொஷினை பார்த்தோன்னா சில பேசிக்ஸ்லாம் தெரியும் போது நம்ம ஈஸியாகவே ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி டக்குன்னு எடுக்க முடியும். ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம்லாம் சொல்லணுன்னா நான் ஃபஸ்ட்டு காலேஜ் இங்கே வந்து சேர்ந்தப்பே ஐஎன்எம் தான் ப்ரீஃபாக சார் ஸ்டோரி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எடுத்துகிட்டு இண்டிபெண்டன்ஸ் டேவை கூட வெளியே ஃப்ளாக் ஏற்றி ஃபஸ்ட் டைம் அப்போ தான் கொண்டாடினாங்க. அப்போ உண்மையிலே நம்மளே சுதந்திரம் அப்போ தான் வாங்கினோம், நம்ம அந்த இதில் இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அவ்வளோ ப்ரீஃபாக அந்த ஸ்டோரிலாம் நடத்துனாங்க. இப்போ யாராவது கேட்டாலுமே நமக்கு ஒரு 4 விஷயம் நல்லா தெரியும் போது முன்னாடி ஒன்றுமே தெரியாது. இப்போ யாராவது இதை பற்றி கேட்கும் போது நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவே ஒரு 4 பாயிண்ட்டு சொல்லும் போது நமக்கே ஐயோ நம்மளுக்கு தெரியுதே அப்படின்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது ஃபீல். அதுவும் எக்கனாமிக்ஸ்லாம் மனப்பாடம் பண்ணுறதை விட சார் சொல்கிற கான்செப்டை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டாவே பாதி வேலை முடிஞ்சிடும். படிக்கிறது கொஞ்சம் வேலை, அதுக்கப்புறம் ஷார்ட் கட்டு சாங் கட்டை வச்சு கூட மற்றது ஃபுல்லாக படிச்சுக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் பாய்ஸ் கிட்ட ஃபோன் வாங்குங்கப்பா. ரெகுலராக யார் ஃபோன் வாங்குவீங்களோ அவங்க ஃபோன் வாங்க. சில பேர் ஃபோனை குனிஞ்சு பார்த்ததுனால இதன் விளைவு. நான் தான் சொன்னேன், ஒவ்வொரு டேக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. அதை பண்ண ஃபோன் வீட்டுக்கு போய் பார்க்கலாம். ஸ்னேகா எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் ஒரு ரவுண்டு வந்துட்டாங்க. அடுத்த ரவுண்டு கண்டிப்பாக அவங்க வெற்றி பெறுவாங்கன்னு நினைக்கிறேன். குரூப் 1 ப்ரிலிமினரி பாஸை கிளியர் பண்ணிங்க. குரூப் 1 ப்ரிலிமினரி கிளியர் பண்ணாங்க. குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. குரூப் 4 ஹைகோர்ட்லேயும் இன்டர்வியூ போய்ட்டு வந்தாங்க. ஸோ இப்படி எல்லாம் நிறைய எக்ஸாம்ஸ் ஒரு ரவுண்டு போய்ட்டு வந்துட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரி மெடல் கடையை வைக்கிற அளவுக்கு இங்கே நிறைய மெடல் வாங்கியிருக்காங்க. எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் டாப் 3க்குள்ளே வந்துக்கிட்டே இருப்பாங்க. நான் கேட்பேன், நீங்கள் என்ன மெடல் கடையை வச்சுருவீங்களோ அப்படின்ட்டு கேட்பேன். 31 மெடல் வாங்கியிருக்காங்களாம். அப்பாவோட சந்தோஷம் பாருங்கள். அப்பா பாருங்கள் எப்படி கவனிக்கிறாங்கன்னு. வீட்டில் ரொம்ப முக்கியம். அலட்சியம் வேண்டாம், நல்லா சீரியஸாக இருங்க. சரியா? ஸோ அந்த வகையில் நிறையா இதில் புது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. தொடர்ந்து படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு எக்ஸாம் முடிச்சிச்சுன்னா உங்கள் படிப்பு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இல்லை. அதுதான் இவங்க சொன்னதுலேருந்து புரிதலை. நீங்கள் எப்போ வந்திருக்கீங்க? இப்போ மஞ்சளா தேவி சொன்னால் 2 months முன்னாடி வந்தேன் அப்படின்னா அப்புறம் தொடர்ந்து படித்தனால தான் இதில் வராங்க. அது கஷ்டமாக தான் இருக்குது, டஃப்பாக இருக்குது, காம்படிஷன் டஃப்பாக இருக்குது. நிறைய பேர் 168 சூப்பர் மார்க் தானே, 168 நல்ல மார்க் தானே. பட்டு கஷ்டப்பட்டு தான் அந்த போஸ்டிங் கிடைக்கிற மாதிரி மாறிடுது. அதனால் அந்த ஒரு 2 மார்க்கு ஒரு 3 பேர். அவர் சரத்குமார் என்ன சொன்னார், 170 சொன்னார். அவர் விஏஓ. இப்போ 168க்கு ஃபாரஸ்ட் கார்டு. 2 மார்க்கில் எவ்வளோ டிஃப்ரென்ஸு. அவர் 2 மாதத்துக்கு 2 சம்பளமே வாங்கிட்டேன்னாரு. இவங்க என்ன டியூட்டி ஜாயின் பண்ணல. அப்போ 2 மார்க்கில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் உருவாகுதுன்னு பாருங்கள். அதனால தான் நான் ரொம்ப கவனமாக திட்டுறது. என்னையே எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சலிச்சிக்கிறது. 2 மார்க்கில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ். 3 மாதத்துக்கு முன்னாடி அவங்க கவுன்சிலிங் முடிச்சிட்டாங்க. இவங்க 3 months கழித்து தான் கவுன்சிலிங் போக முடியுது. ஸோ 2 மார்க்ஸில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. படித்து நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு நல்ல புரிதலையா? அந்தளவுக்கு ஸ்னேகா நிறையா ஒரு ரவுண்டு முடிச்சிட்டாங்க. ஸோ குரூப் 1 ஆகி டெப்டி கலெக்டர் வரைக்கும் வருவாங்க. வாழ்த்துக்கள். என் பேர் முத்துசாமி, சினேகா பொண்ணு. நல்லா படிக்கும். சார்ட்ட மெடல் வாங்குறதே நமக்கு அதே ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதனால் நம்ம பாப்பாட்ட அவ்வளோ கோச்சிக்கிறதில்ல. நல்லா மார்க் வாங்குது. நான் விட என்ன சொல்லுவேன்னா,
சார்கிட்ட இவ்வளோ மெடல் வாங்கிட்டு அங்கே பாஸ் பண்ணலைன்னா சாருக்கு தான் மனசு கஷ்டமாக இருக்கும் நம்மளை விட அப்படின்னு கூட சொல்லுவேன். எந்த ஊருங்க? ஊர் எங்களுக்கு சொந்த ஊர் திருச்செந்தூர் பக்கத்தில் உடங்குடி. இங்கே நாங்கள் வந்து இப்போ 40 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இங்கே கேக்கிணறில் இருக்கோம். மளிகை கடை தான். ஆரம்பத்தில் சம்பளத்துக்கு இருந்தோம். படி எங்கள் அண்ணன் கடை வச்சாங்க, நாங்கள் அங்கே இருந்தோம். படி அங்கேருந்து நாங்கள் அண்ணன் தம்பி 5 பேர் தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடைகள் வச்சோம். இப்போ அதுக்கப்புறம் நான் கல்யாணத்துக்கு முன்னாலே நான் மளிகை கடை தனியாக வச்சுட்டு அப்புறம் கல்யாணம் முடிஞ்சு 3 வருஷம் கழிச்சு கல்யாணம் முடிஞ்சது. அப்புறம் இது வரைக்கும் மளிகை கடை, மளிகைலேருந்து அப்படியே படிப்படியாக கடை ஒத்திக்கு வாங்கணும், படி அதை வீடை விலைக்கு வாங்கணும். அப்படியே அங்கே கடை வச்ச இடத்துல சொந்த இடத்துல இன்றைக்கி உட்காந்துருக்கோம். கடை வீடு எல்லாமே ஒரே இடம். எத்தனை மணிக்கு கடை திறப்பீங்க? கடை காலைல 3 மணிக்கு காய்கறி மார்க்கெட்டு போவோம். விடியகாலம் 3 மணிக்கு காய்கறி வாங்க மார்க்கெட்டு போயிடுவீங்க? ஆமாம், மார்க்கெட்டு போவோம். 6 மணிக்கு முன்னாடியே காய்கறி வந்தால் தான் காலையிலே. நான் அப்போல்லாம் வந்து நான் முதல்ல கடை வச்சுக்கும் போதெல்லாம் 6 மணிக்கு வரும்போது எனக்கு முன்னாடி ஆளுங்க வந்து நிற்கும் காய்கறி வாங்குறதுக்கு. ஏன்னா அப்போ அந்த நேரத்தில் அந்த இடத்துல கடையே கிடையாது, நம்ம கடை தான். அதனால் 6 மணிக்கு முன்னாடி ஆள் வந்து நிற்கும். அதனால் நம்ம சீக்கிரம் வருவோம். 6 மணிக்கு வந்தபடி வியாபாரம் பண்ண ஆரம்பித்தா 10-11 மணி வரைக்கும் வியாபாரம் நடக்கும். 11 மணிக்கு அப்புறம் தான் படி எல்லாம் காய்கறி பூரா க்ளீன் பண்ணி வச்சு படி சாப்பாடுலேயே அதுக்கப்புறம் தான் காலைல அடி பண்ணி. ஆனால் அதுக்கெல்லாம் காப்பி அதுன்னு மற்ற இதெல்லாம் சாப்பிடுவோம். சாப்பாடு அதுக்கப்புறம் மத்தியானம் 3 மணி 4 மணி படி மாட்டு போவோம். 11 மணிக்கு மேலே படி மாட்டு போவோம். மாட்டு போய் 1 மணி 2 மணிக்கு படி வந்துட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பாடு. அப்புறம் 4 மணிக்கு மேலே படி காய்கறி அடுக்கி வச்சு நைட்டு படி 10 மணி வரைக்கும் 10 வரைக்கும் நிற்போம். கடை போட்டுருக்கு. எப்படியும் படி காய்கறிலாம் படி க்ளீன் பண்ணு எல்லாம் அடுத்த நாள் சேல்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணணும். பண்ணிவிட்டு கடையை மூட்டு போகிறதுக்கு எப்படியும் 10-11 மணி ஆகிடும். ஸோ காலையில் 3 மணிக்கு மார்க்கெட் போவீங்க? ஆமாம், காலையில் 3 மணிக்கு மார்க்கெட் போகிறாங்க, நீ 3 மணிக்கு எழுந்திரிச்சு படிக்கிறியா? அதான் விஷயம். நம்ம அடுத்தவங்களை எக்ஸாம்பிளாக ரோல் மாடலாக எடுத்துக்கவே தேவையில்லை. இதுக்குன்னு விஜய் டிவிலேருந்து கோபிநாத் வந்து பேசி நம்ம மோட்டிவேட் ஆனோம்னு சொன்னோன்னா நம்மகிட்ட தான் தப்பு இருக்குது. உண்டா இல்லையா? ஒரு பர்வீன் சுல்தானாவோ கோபிநாத்தோ இல்லை ஒரு விஜயாலயனோ பேசி தான் நான் மோட்டிவேட் ஆனேன் அப்படின்னு சொல்லும் போதே தப்பு இருக்குல்ல. நம்ம வீட்டில் நம்ம அப்பா 3 மணிக்கு எழுந்திரிச்சு போகிறாருன்னா அதை விட என்ன மோட்டிவேஷன் வேணும் நமக்கு? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம யோசிக்கணும்ல. அப்போ நம்ம நல்லா ஜாலியாக தூங்குறோம், அப்பா வேலை செய்கிறாங்கன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு அதை பெரிய இப்போ ஸ்னேகா சொல்கிறாங்களே ஏதாவது ஒன்று மோட்டிவேஷனாக வச்சுக்கணும். நம்ம அப்பா 3 மணிக்கு மார்க்கெட் போகிறத மோட்டிவேஷனாக வைங்க. அதை விட நீ எழுந்திரிச்சு படிக்கிறியா? அவ்வளோதான் பார்க்கணும். 3 மணிக்கு மார்க்கெட்டு போனால் தான் நம்ம வந்து கொஞ்சம் 3 மணிக்கு மார்க்கெட்டு போனால் தான் காய்கறி நம்ம ஃப்ரீயாக வாங்க முடியும் நல்லதாக பார்த்து. ஒரு 5 மணி ஆயிடுச்சுன்னா கும்பலாயிரும். அப்புறம் நம்ம கிடைக்கிற காய் தான் டப்புன்னு வாங்கிட்டு வர வேண்டியிருக்கும். அதனாலே கொஞ்சம் முன்னாடியே போவோம். கொஞ்சம் தெளிவான பொருளாக வாங்கலாம். கொஞ்சம் காலையில் போனால் ஃப்ரீயாக ரேட்டு பார்த்து எங்கே விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கோ அதை வாங்கலாம். நம்ம கம்மியாக கொள்முதல் பண்ணால் தான் கம்மியாக சேல்ஸ் பண்ண முடியும். அப்போ தான் கஸ்டமரும் நமக்கு வருவாங்க. அதனால் அதெல்லாமே ஒரு நம்ம எந்தளவுக்கு எதுவுமே மோட்டிவ் பண்ணால் தான் சம்பாதிக்க முடியும், நம்ம காம்படிஷனாகவும் கொடுக்க முடியும். இன்றைக்கி மால்லாம் பெரிய மால்லாம் இன்றைக்கி விலை கம்மியாக கொடுக்காங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க நேரடியாக கம்பெனிலேருந்து கொள்முதல் பண்ணுறாங்க. நேரடியாக கொள்முதல் பண்ணுறதுனால நாங்கள் ஏஜென்சிகிட்டேருந்து வந்து அதுக்கப்புறம் ரீசேல்ஸில் தான் நாங்கள் வாங்குகிறோம். அப்போ 3 கை மாறும்போது ரேட்டு கூடிடுது, நம்மளால் குறைச்சி கொடுக்க முடியறதில்ல. இப்போ இதே தான் மால் வந்து நேரடியாக கம்பெனிலேருந்தே லோடு இறக்குறாங்க, ஏஜென்சி ரேட்டுக்கு அவங்களுக்கு வந்துடுது. அப்போ ஏஜென்சி ரேட்டுக்கு வரும்போது நாங்கள் ஏஜென்ட்லேருந்து பஜாருக்கு போய் பஜார்லேருந்து நாங்கள் வாங்கும்போது 3-4 கை மாறும்போது அந்த ரேட்டே மாறிடுது. ஒவ்வொரு இடத்துல ஒரு 5%, 3%, 2% வச்சாங்கன்னா 10-15% ஏறிடுது எங்களுக்கு வரும்போது. அதனால் வெளியில் நம்ம கம்மியாக கொடுக்க முடியாது. அந்த மாதிரி பிஸ்னஸ்லேயே அவ்வளோ காம்படிஷன்லாம் இருக்குது. இன்றைக்கி வியாபாரம் பண்ண முடியாமல் ரொம்ப சூழ்நிலை மாறிட்டு இருக்குது, அது வேறு விஷயம். இன்றைக்கி கடைங்கிறது பொட்டி கடை வேணால் ஓட்டலாம், நார்மல் மளிகை கடை கொஞ்சம் ரொம்ப கஷ்டம், ஆள் போட்டு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நம்பிக்கை அன்றைக்கெலாம் வந்து நாங்கள்லாம் கடை பார்க்கும்போது எல்லாத்தையுமே உள்ளுக்கு ஒன்றா விட்ருவாங்க. இன்றைக்கெலாம் அந்த மாதிரி விட முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலையில் மாறிடும் இருக்குது. கடையும் விடுறதில்ல, புருஷன் பொண்டாட்டி தான் பார்க்குற மாதிரி கடைகள்லாம் நிறையா மாறிடுச்சு. ஏன்னா அப்படின்னா தான் நம்ம பொருளை நம்ம பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற ஜெய்ஜி ஆகி போச்சு. அதனால் நம்மளே உழைக்க வேண்டியது இருக்குது. எல்லா தொழிலுமே அந்த மாதிரி தான் இன்றைக்கி பிஸ்னஸ் பூரா ஓன் பிஸ்னஸ் பூரா.
அதுக்கப்புறம் அதுக்கு மேலே பண்ணுறவங்களாம் கம்ப்யூட்டர் போட்டு கேமரா வச்சு கரெக்டாக சிஸ்டம் பண்ணி பண்ணுறவங்க கல்லாவில் உட்காந்துட்டு வியாபாரம் பண்ணுறவங்க கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணுவாங்க. நம்மளே மாதிரி சின்ன லெவலில் பண்ணுறவங்க அந்த மாதிரி பண்ண முடியாது. நாமளே உழைச்சா தான் பண்ண முடியும். ஏன் ஸ்னேகான்னு பேர் வச்சிங்க? அது அந்த நேரத்தில் சினேகா கேரக்டர் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. பேர் அந்த நடிகை பொண்ணு அது எல்லாம் கேரக்டர் கொஞ்சம் நல்ல டைப்பாக தெரிஞ்சுது. அதனால் வச்சுட்டோம். நல்ல டைப்பு தான். கேரக்டருக்காக வச்சது. அன்னைக்குள்ள கேரக்டர் நல்ல கேரக்டர் அப்படிங்கிறது. அனுஷான்னு வச்சாங்களா? ஸ்னேகாவோட ஃபேன் நீங்கள் இப்போ? இல்லை, அது அன்னைக்கு நம்ம ஒரு கேரக்டர் பார்ப்போம், நல்ல கேரக்டராக எது தோணுதோ. என் மூத்த பொண்ணுக்கே வினோதின்னு தான் வச்சேன். அது இந்த புக்கில் வந்து ஒரு ஹீரோ மாதிரி வினோதினின்னு அது 2 ரெட்டை குழந்தைங்க. அதனால் வி ஒரு இன்ஷியல் சேர்க்கணுன்னாங்க. அதனால் வினோதினி அப்படின்னு வச்சுட்டோம். சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். அது புக்கில் படித்தது வினோத்துங்கிற ஒரு ஹீரோ மாதிரி வந்துச்சு. அதனால் சினேகாவுக்கு அந்த கேரக்டர் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அந்த அப்போ நடித்த அந்த பொண்ணு வந்து கேரக்டர் கொஞ்சம் நல்லா இருந்ததுனால, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இப்பயும் நடிக்கிறாங்க. கோட்லாம் நடிச்சிருக்காங்க. யார்? விஜய் படத்தெல்லாம் நடிக்கிறாங்க. சூப்பர். நாங்கள் வரோம், காய்கறி வாங்க வரோங்க. ஸ்னேகா அம்மா பாலசரஸ்வதி பாப்பா ரொம்ப எப்போவுமே சமத்தாக இருப்பா. காலையில் எழும்புனதும் படிக்கணுங்கிற எண்ணம் தான். சின்னதுலேருந்தே நல்ல உற்சாகமாக எங்கே போனாலும் சரி வெற்றியோடு வரணுன்னு தான் நினைப்பா. 10th நல்ல மார்க்கு, +2 நல்ல மார்க் எடுத்தா. காலேஜ் சேரும்போதும் நல்ல எங்கே போனாலும் நல்ல திறமையாக வரணுங்கிறது இருக்கும். யாரையும் தாழ்த்தி பேசணுங்கிற எண்ணம் அவன் மனப்பான்மை இருக்காது. நல்லா புகழ்ந்து பேசி நம்மளும் நம்பர் 1 இருக்கணும்னு எப்பவும் நினைப்பா. எல்லா இதுலேயும் நல்ல மார்க் எடுப்பாள். காலையில் நைட்டு 3 மணி வரையும் விடிய படிப்பாள். 3 வருஷமாக அவன் நைட்டு அதிகமாக தூங்கினதே கிடையாது. காலையில் எழும்பி போகும்போதும் புக்கோடு தான் எழும்பி வெளியே போவாள். நல்லா படித்து ஃபஸ்ட் ஆளாக வரணுங்க. சரி, எப்போவுமே சினேகான்னு சொல்லும்போது ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்கும். ஏன்னா எங்கள் பாப்பா நல்லா சின்னதுலேருந்தே இப்போ நல்லா பெருமையாக கொண்டு வர்ற மாதிரி தான் வந்தால். இன்னும் நல்லா பெருமையாக தான் படிக்கணும், நல்லா ஆர்வமாக படுவா. எப்போவுமே வந்து எந்த ஃபங்க்ஷனுக்கும் அட்டனே பண்ணினது கிடையாது. 4 வருஷமும் தீபாவளி, கோயில் திருவிழா நாங்கள் எல்லாருமே போவோம். அவளுக்குன்னு ஒரு ஆளை செட் பண்ணி வச்சுட்டு தான் போவோம். ஏன்னா அவள் வரவே மாட்டான். நான் படித்து எப்பவும் ஒரு வேலையில் நான் செட் ஆகின பிறகு தான் நான் எங்கேயும் வருவேம்மாம்பா. 4 வருஷமும் நல்லா உழைத்தா. நைட்டு ஒரு நாள் சரியாக தூங்கினதே கிடையாது. நல்லா தூங்கி முழித்து 4 வருஷம் ஆச்சு. எப்போவுமே படிப்புன்னு புக்கே தான் கையில் வச்சுக்கிட்டு இருப்பாள். 24 எல்லாரும் சொந்தக்காரெலாம் கேட்பாங்க, எந்த ஃபங்க்ஷனுக்கும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாளேன்னு கேட்பாங்க. இல்லை, எங்கள் பாப்பா வந்து படித்து என்ன ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போன பிறகு தான் நான் வருவேம்மா. இன்னும் அன்னைக்கு சொன்ன மாதிரி இன்றைக்கும் கரெக்டாக செஞ்சு வெற்றி கொண்டு வந்துட்டா. கிளைமேக்ஸ். எல்லாரும் நல்லா படிங்க, வெற்றியோடு நீங்களும் வாங்க. அடுத்த பாராட்டு விழாக்கு நீங்கள் எல்லாரும் மேடைக்கு வரணும்னு நினைக்கிறேன். நான் திட்டுறதெல்லாம் எப்படி எடுத்துக்கணும்? சார் திட்டுறதுமே ஒரு மோட்டிவேஷனாக தான் இருக்கும். அடுத்த வாட்டி நம்ம திட்டு வாங்கக்கூடாதுன்னே உட்காந்து படிச்சிருப்போம். அதுவே பயமாயிரும். அதுவும் ஃபஸ்ட்டு வந்தப்பலாம். இப்போ சார் கோவப்படுறதில்ல ரொம்ப. அதுவும் முன்னாடிலாம் ரொம்ப கோவப்படுவாங்க, அடிப்பாங்க. அதனாலே நான் எப்பயுமே எனக்கு சார் பக்கத்தில் வந்தாலே கை காலில் நடுங்க ஆரம்பிச்சிடும். மெடல் வாங்க தான் வருவேன். அப்போ கூட எனக்கு நர்வஸாக தான் இருக்கும். அந்த ஒரு பயம் இருந்தால் தான் நமக்கு படித்து பாஸ் பண்ணணுன்னே தோணும். ஏதாவது ஒரு பயம் இருக்கணும். அது சார் இன்னும் நிறைய விதத்தில் நம்மளை மோட்டிவேஷன் பண்ணும்போது சீக்கிரமாக வெற்றி கிடைக்கும். பானுமதிக்கு பின்னாடி கீர்த்தனாக்கு ஒரு ரைட்டில் அந்த பொண்ணு குனிஞ்சே இருக்காங்க பாருங்க. கீர்த்தனாவுக்கு ரைட்டு குனிஞ்சே இருக்கீங்க, கவனிங்க நல்லா, சரியா? வாழ்த்துக்கள் ஸ்னேகா. இன்னும் பல எக்ஸாம்ஸை முடித்து ஜெயிச்சு வெற்றிகரமாக வரணும்.
சார் ஃபோட்டோ சார்கிட்ட வாங்குற இதுதான் கடைசி இது, வேற யார்ட்டையும் லஞ்சம் வாங்க மாட்டேன். எம் ஸ்னேகா, ஃபாரஸ்ட் கார்டன், தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட். எம் ஸ்னேகா, ஃபாரஸ்ட் கார்டன், தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட். எம் ஸ்னேகா, ஃபாரஸ்ட் கார்டன், தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட். தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். வாங்க, சிறப்பாக வாங்க. சரி, எனக்கு எதுக்கு, நீங்கள் தான் கெஸ்ட்டு. நீங்கள் தான் உழைப்பாளி வர்க்கமாக இருக்கீங்க, உங்களுக்கு தான் இல்லை. கடை இன்னும் மேன்மேலும் வளர வாழ்த்துக்கள். இது எங்கள் மரியாதை, இது எங்கள் மரியாதை. தேங்க்யூ, வாங்க.